ஹாய்டா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீமியனோட நெக்ஸ்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். அண்ட் இதுதான் சர்ச்சிங் ஃபார் யூட ஃபைனல் பார்ட்டு. சரி வாங்கடா, ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஒரு பக்கம் நம்ம டேக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு, இன்னொரு பக்கம் ஜியோனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. அங்கே ஜியோன் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி பெட்டில் படுத்திருக்காங்க. பக்கத்துலேயே நம்ம யாங் உட்காந்துருக்காரு. ஜியோன், நான் பேசுகிறது உனக்கு கேட்குமா கேட்காதெல்லாம் எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் உன் மனசில் லவ்ன்ற ஒரு விஷயம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் மட்டும்தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினச்சேன். இப்போவும் நான் மட்டும்தான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறமும் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். ஆனால் எனக்கு இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. நான் எவ்வளோ தான் என்னோடய லவ்வை நான் உனக்கு கொடுத்தாலும் காட்டினாலும் அது உனக்கு எப்போவுமே ரெண்டாவது பட்சம்தான். இல்லை, என்றைக்குமே உனக்கு சிம்மன் தான் ஃபர்ஸ்ட்டு லவ், ட்ரீம் எல்லாமே. இன்றைக்கி நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ நாளாக நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன், உன்னை ஹர்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன், அது எனக்கே தெரியாமல். அண்ட் சாரி. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏன்னா இதுக்கப்புறமும் நான் முன்னாடி வந்து உன் கூட இருந்து நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலை. எனக்கு புரியுது, ஜிம்மனோட இடத்த வேறு யாராலையும் ஃபில் பண்ண முடியாது. உன்னோட ஹார்ட் ஃபுல்லாக அவன் மட்டும்தான் இருக்கான். அவன் இன்னொருத்தவங்களுக்கு சொந்தமானாலும் சரி, ஆகலைனாலும் சரி. நான் எப்படி உன்னை ஒன் சைடாக இவ்வளோ வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேனோ அதே மாதிரி நீயும். எனக்கு உன்னோட பெயின் புரியுது. ஏன்னா அதே சிச்சுவேஷனில் தான் நானும் இருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு, என்னைக்காச்சும் ஒரு நாள் உனக்கு என்னை பிடிச்சிரும், நீயும் என்னை லவ் பண்ணுவேன்னு. அது எல்லாமே ஒரே நிமிஷத்தில் போயிடுச்சு ஜியோன். ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் சிம்மனை காப்பாற்ற நீ குறுக்க போய் நின்று பார்த்தியா, அப்போவே எனக்கு இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. உன்னோட உயிரை விட சிம்மன் உனக்கு அவ்வளோ முக்கியமாக இருந்திருக்கால்ல. நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஜியோன், உன் லைஃப்பில் சிம்மன் எந்த இடத்துல இருக்கான்னு. எனக்கு இதை சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் நான் சொல்கிறேன், ஐ லவ் யூ ஜியோன், ஸ்டில் லவ் யூ. எனக்கு ஏன் உன்னை பிடிச்சது, எதனால் உன்னை பிடிச்சதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஸ்டில் எனக்கு உன்னை பிடிக்கும். உனக்கு இன்னொருத்தவங்களை பிடிக்கும்னு தெரிஞ்சும் எதனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. சாரி ஜியோன், இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ 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 ஹாப்பியாக இருப்பியான்னு எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் நீ அமைதியாக இருப்ப, அது போதும். இனி நான் உன் முன்னாடி வரமாட்டேன் ஜியோன். நீ ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நான் உன் முன்னாடி இருக்க மாட்டேன். உன்னை விட்டு ரொம்ப தூரமாக போகிறேன். உன்னை நீ பார்த்துக்கோ. யோஜன் உன்னை நல்லா பார்த்துப்பான், எனக்கு தெரியும். ஏன்னா அவன் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான். அவன் உன் பிரதர், உனக்கு ஒரு அப்பாவாக இருந்து உன்னை பார்த்துப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அவனுக்கு பாஸ்ட் லைஃப் எல்லாம் ஞாபகம் வந்தும் எனக்காக என் கூட இருந்தான். அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் அவன் உன்னை எந்தளவுக்கு லவ் பண்ணுறான்னு. ஒரு பிரதரா, ஒரு அப்பாவா, ஃப்ரெண்டா உன்னை கேர் பண்ணிப்பான். தேங்க்ஸ் இவ்வளோ நாள் என்னை உன் கூட வச்சுருந்ததுக்கு. உன் கூட இருந்த இந்த மெமரிஸே போதும். அட்லீஸ்ட் நீ என்னை திட்டும் போதாவது என் முகத்தை பார்த்து என் ஐஸை பார்த்து திட்டுவேன். அதுவே எனக்கு போதும் ஜியோன். நான் லைஃப் லாங் ஹாப்பியாக இருந்துடுவேன்.
பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜியோனோட ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. அப்போ யோன்ஜான் உள்ளே வராரு. என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்ல, இப்போது ஹியாங் அப்படியே ஒரு டிஎஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே, அது வந்து யோன்ஜான் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். இப்போ நீ பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னடா நினச்சிட்ருக்க? இல்லைடா போதும், இதுக்கப்புறமும் என்னால் அவனை கஷ்டப்படுத்த முடியாது. டே ப்ளீஸ், இது வரைக்கும் நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் செஞ்சேன். அதே மாதிரி நான் சொன்ன எல்லாத்தையும் நீ எனக்காக செஞ்ச. எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். டே யாங், ஆனால் ப்ளீஸ்டா, இதுக்கப்புறமும் நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. என்னாலையும் அவன் கஷ்டப்படுறத பார்த்துட்ருக்க முடியாதுடா. ப்ளீஸ், நான் இங்கேருந்து கிளம்புறேன். டே கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல? போதும்டா, நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் எனக்கு வெயிட் பண்ணுறதுல பிரச்சனை இல்லைடா. ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவன் என்னை பார்க்கும்போது அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் இங்கேருந்து போகிறது தான் நல்லது. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹியாங் அதை ரொம்ப விட்டு வெளியில் போய்ட்டுறாரு. யோன்ஜானுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே ஹியாங் போகிறதே பார்த்துக்கிட்டே அப்படியே திரும்பி ஜியோனை பார்க்குறாரு. ஜியோன் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. ஐஸ் க்ளோஸ் ஆகி தான் இருக்குது, டியர்ஸ் மட்டும் வருது. யோன்ஜான் இதை பார்த்துட்டு ஜியோன் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. பட் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. இன்னமும் மயக்கத்தில் தான் இருக்கார். அப்படியே இந்த பக்கம் நம்ம டேவை காட்டுறாங்க. டே இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஜின், டே டே இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு டே முன்னாடி போய் ஹேண்ட்ஸை காட்டுறாங்க. டே ஜின் அப்படின்ட்டு கூப்பிட, அரி ஓகே, உனக்கு எதுவும் ஆகலைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை. ஜிம்மு நீங்கள் இருக்கான், இதோ வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வெளியில் வந்து ஜிம்மினை கூப்பிட்றாரு. ஜிமின், என்னாச்சு ஜின்? டேக்கு ஒன்றும் இல்லைடா, ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டான், நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வெளியில் போயிடுறாரு. இப்போ ஜிமின் அப்படியே உள்ள வேகமாக ஓடி பார்க்குறாரு. டே அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ண ஜிமின், டே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு டேவோட ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. டே ஒன்றும் இல்லைடா, நீ எப்படி இருக்க? எனக்கு ஒன்றும் இல்லை டே, நீ தான் இங்கே பாரு, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக எழுந்து உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிக்க, ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழறாரு. டே தான், ஜிமின் ஒன்றும் ஆகலைடா, நான் நல்லா தான் இருக்கேன், ஏன்ட்டு இப்படி பண்ணுற? ஒவ்வொரு தடவையும் நீ இப்படி தான் பண்ணுற, ஏன்? எனக்கு பழிக்குது டே, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஏன்டி என்னை பற்றி எப்போவுமே யோசிக்கவே மாட்ற? ஜிமின் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எனக்கு தான் ஒன்றும் ஆகலைல்ல, நான் நல்லா தானே இருக்கேன். இப்போ நீ என்னை ஹக் பண்ணிகிட்ருக்க, புரியுதா? போட்டே, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே க்யூட்டாக கோச்சிட்டு ஃபேஸை திருப்பிட்டு உட்காந்துக்கிறாங்க. டே லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணி பிடிச்சிட்டு ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண, ஜிமினும் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அதை ஃபீல் பண்ணுறாங்க. டே ஐ லவ் யூடா, இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக இருக்கலாம், புரியுதா? இன்னும் 2 டேஸில் நமக்கு மேரேஜ், உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது, இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமாக பண்ணாத, நீ இப்படி பண்ணும்போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குட்டே, ஒவ்வொரு தடவையும் எனக்கு கஷ்டமாக இருக்குட்டே, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் திரும்ப அழறாங்க. டே அச்சோ, சரி 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 சரி, ஐ ப்ராமிஸ், இதுக்கப்புறம் எப்போவுமே இப்படி பண்ண மாட்டேன். என் ஜிமின் சொல்லிட்டான்ல, இதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஓகேவா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ்டா, பிங்கி ப்ராமிஸ், பிங்கி ப்ராமிஸ், போதுமா? நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ சொல்லாமல் உன்கிட்ட கேட்காம நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஓகேவா? ஓகே சரி, இப்போ சிரிக்கலாம்ல? மாட்டேன். ஏன்டா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஹெட்டாக நோட் பண்ண, டே சிரிச்சுட்டே இங்கே வா அப்படி சொல்லிட்டு ஜிமினை அப்படியே க்ளோஸாக இழுத்து அவரை செஸ்ட்டில் படுக்க வச்சுக்கிறாரு. ஜிமினும் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி டேவை டைட்டாக ஹக் பண்ணி அந்த ஹக்கை அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ டேவும் ஜிமினும் நேராக யோன்ஜான் என்னன்ற மாதிரி கேட்க, இப்போ ஜிமின் தான், நாங்கள் ஜியோனை பார்க்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்ல, டே எப்படி இருக்கான், இப்போ ஓகேவா
ஓகே, டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜியோனை பார்க்க, ஜியோன் அப்படியே சைலண்ட்டாக படுத்திருக்காரு. இப்போ ஜிமின் தான், இங்கே பாரு ஜியோன், எனக்கு உன்னோட மனநிலை என்னன்னு புரியுது. ஆனால் ரியாலிட்டி என்னவோ அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு எப்படி டே இருக்காரோ அதே மாதிரி தான் உனக்காக யாங்கும். ஒரு விஷயம் தெரியுமா, உனக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வரதுக்கு முன்னாடியே ஷியாங்க்கு எல்லாமே தெரியும். ஒன் டே நான் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன், ஒன் டே ஃபுல்லாக உன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன். அப்போ தான் ஷியாங்கை மீட் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் அவனை உன்னை லவ் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டான். என்கிட்ட வந்து உன்னை பற்றி கேட்டான், நான் எதுக்காக அவனை ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்டான். அப்போ தான் நான் அவன்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னேன். அண்ட் லாஸ்ட்டாக என்ன நடக்க போகுதுன்னு சொன்னேன். அப்போ அவன் என்கிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் கேட்டான், ஜிமின் சொல்லியாங், என்ன எனக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணி கொடு. என்ன, எனக்காக, என்னோட லவ்க்காக எனக்கு என் ஜியோன் வேணும். என்ன நடந்தாலும் சரி, ப்ளீஸ் அவனை மட்டும் எதுவும் பண்ணிடாத ஹியாங். ஆனால் ப்ளீஸ் ஜிமின், எனக்கு அவன் வேணும். நான் கண்டிப்பாக அவனை மாற்றிடுவேன். அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கலாம். ப்ளீஸ் நீ எதுவும் பண்ணாத. அவனுக்கு ஒரு சின்ன காயானா கூட அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எனக்கு இது தவிர வேறு எது தெரியல. ப்ளீஸ் ஜிமின், நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. அவனால் நீங்கள் என்ன இழந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னோடய இடத்துலேருந்து கொஞ்சம் யோசிச்சுப்பார். எனக்கு அவன் வேணும். ப்ளீஸ் அவனை எதுவும் பண்ணிட மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹியாங் கேட்டிருப்பாரு. ஜிமினும் சரின்னு சொல்லியிருப்பார். ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ ஜியோன்கிட்ட சொல்கிறாரு. ஜியோன் ஸ்டில் எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக இருக்கார். ஜிமின், இங்கே பாரு ஜியோன், உனக்கு உன் லவ் ட்ரூவாக இருக்கலாம். ஆனால் அதே மாதிரி என்னோடய லவ்வும் டே மேலே இருக்கிறது ட்ரூ தான். நாங்கள் 2 பேருமே ஒருத்தரத்தை ரொம்பவே லவ் பண்ணுறோம். அந்த லவ் தான் இப்போ வரைக்கும் எங்களை ஒன்றா வச்சுருக்கு. அதே மாதிரி தான் ஹியாங்கும். அவனோட லவ் ரொம்ப பியூரானது. அவன் உன்கிட்ட வேறு எதையுமே எதிர்பார்க்கல, உன்னோட லவ்வை தவிர. உன்னோட பாஸ்ட் எல்லாமே தெரிஞ்சும் அவன் இன்னமும் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கான். உனக்காக எதை வேணாலும் செய்வான். அப்படிப்பட்ட ஒருத்தனை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின், நான் சொல்லிட்டேன், அப்புறம் உன்னோட விஷ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க டேவும் ஜிமினும். இப்போது இப்படியே தான் டேஸஸ் பாஸ் ஆகுது. இப்போது 2 டேஸ்க்கு அப்புறம் தான் கட்டுறாங்க சர்ச்சில். நம்ம டே அப்படியே ஸ்டேஜில் நிற்கிறாரு, ஒயிட் அண்ட் ஒயிட் ஷர்ட், கோட் ஷூட் போட்டுட்டு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் பிளாக் அண்ட் பிளாக் கோட்ஸை போட்டு அப்படியே உள்ளே என்டர் ஆகுறாரு. டே அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஜிமின் அவ்வளோ அழகாக க்யூட்டாக நடந்து வந்துட்டுருக்காங்க. பின்னாடி நம்ம சுகா, ஜங்குக், ஹோபின்னு சொல்லிட்டு 3 பேரும் வராங்க. நம்ம டே பக்கத்தில் ஆரம்ஜின் 2 பேரும் நிற்கிறாங்க. டே ஜிமினை பார்த்த உடனே அப்படியே அவரோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. ஏன்னா அவர் இது ரொம்ப நாள் ட்ரீம். ஜிமினுக்கும் சரி டேக்கும் சரி அவங்களோட லைஃப்பில் இது ரொம்ப பெரிய விஷயம். எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த மூமெண்ட் நடந்துக்குது. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒரு பக்கம் டியர்ஸும் வருது. டே அப்படியே டியர்ஸோட ஜிமின் நடந்து வரதை பார்க்குறாங்க. இப்போ ஜின் தான், டே என்னடா ஆச்சு, இங்கே எதுக்கு நீ நடந்துட்டுருக்க? டே கம்முன்னு இரு, இப்போ என்ன ஆச்சு நடந்துட்டுருக்க நீ? ஜின் கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே ஜிமினையே பார்த்துட்ருக்குறாரு. ஜிமினும் அப்படியே பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. டே அப்படியே ஜிமினை பார்த்துட்டு அழகாக இருக்கு அப்படின்னு சொல்ல ஜிமினும் லைட்டாக சிரிச்சிட்டு, இந்த டியர்ஸ்க்கு என்ன மீனிங், ஹாப்பியா சேடா? ஹாப்பியான டியர்ஸ் தான்டா. இது நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய மூமெண்ட் இல்லை? லைஃப் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது இல்லை? இதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம நின்றுட்டுருந்தோம் நிறைய ட்ரீமோட. ஒரு செகண்டில் எல்லாமே போயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லி டே சொல்ல, இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே டேவோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு, இனி அப்படி நடக்காது டே, இப்போ பிடிக்கிற இந்த ஹேண்டை கடைசி வரைக்கும் விட மாட்டேன், லைஃப் லாங்
நான் உன் கூடவே இருப்பேன்டா. ஐ லவ் யூ. இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதே மாதிரி உனக்கு நான் எனக்கு நீ இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல டேவோட ஹேண்ட் அப்படியே ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. ஜிமினுக்கு அது ஃபீல் ஆகுது. ஐ லவ் யூ டே, ப்ளீஸ் இப்படி ஆகாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டேக்குள்ளே அவ்வளோ மிக்சிங்கான ஃபீலிங்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் சேடு, ஒரு பக்கம் ஹாப்பி, ஒரு பக்கம் பாசிட்டிவ் ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது. அது எல்லாமே அப்படியே ஒரு ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஜிமினுக்கு அது புரியுது. அப்படியே டேவை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போது கொஞ்ச நேரத்தில் மேரேஜும் முடியுது. எல்லாருமே வந்து விஷ் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம மெம்பர்ஸும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாருமே. இப்போது இப்படி நைட் ஆகுது. நம்ம டே அப்படியே ஜிமினோட ஐஸை ஒரு பிளாக் கலர் க்ளாத்ஸ் வச்சு கட்டியிருக்காரு. இப்போ காரில் தான் போயிட்டுருக்காங்க. ஜிமின், டே எங்கடா போகிறோம்? சொல்கிறேன். டே என்ன டே இப்படி ஐஸை க்ளோஸ் பண்ணி எங்கே கூட்டிகிட்டு போகிற என்ன? சொல்கிறேன்டா வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் கார் போகுது. போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல கார் ஸ்டாப் ஆக ஜிமின், டே வந்துட்டோமா என்ன? வந்தாச்சு இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டே கார்லேருந்து இறங்கி ஜிமினையும் இறக்குறாரு. நான் ஐஸ் ஓப்பன் பண்ணவா? இல்லை வேண்டாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை அப்படியே கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஜிமினும் கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு. டே என்னடா இது, ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. காட்டுக்குள்ளே தான் போகிறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே ஜிமினை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல நிற்க வைக்கிறாரு. ஜிமின், டே இப்போவாது ஐஸ் ஓப்பன் பண்ணவா? சரி ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டேவே அவரோட அந்த ஐஸில் கட்டியிருக்க துணியை அவுத்து விடுறாரு. ஜிமின் அப்படியே ஐஸை ரப் பண்ணிக்கிட்டே ஓப்பன் பண்ணி பார்த்தா அவருக்கு அவ்வளோ பெரிய ஷாக்கு. ஏன்னா அவரோட பாஸ்ட் லைஃப்பில் ஒரு ரிவர் கிட்ட 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஜிமின், டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிட்டே பார்க்க டே அப்படியே ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, இது நம்மளோட பிளேஸ்டா, எங்கே ஆரம்பித்ததோ அங்கேயே வந்திருக்கோம். இந்த இடத்துல நமக்கு நிறைய மெமரிஸ் இருக்குடா, நிறைய விஷஸ் இருக்குது. இங்கே நம்ம நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஹாப்பினஸ், சேடான மூமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. நம்மளோட மொத்த வாழ்க்கையில் பாதி வாழ்க்கை நம்ம இங்கே தான் இருந்திருக்கோம். அதனால் இந்த இடம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். உனக்கும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்க ஜிமினும் ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை லிஃப்ட் பண்ண ஜிமின், டே என்ன பண்ணுற? உனக்கு இன்னொரு இடத்தையும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே லிஃப்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கன்னு பார்த்தா அங்கேயே கொஞ்சம் தூரத்தில் நம்ம டே ஜிமின் 2 பேரும் லாஸ்ட்டாக ஒரு இடத்துல இறந்துருப்பாங்கள்ல, ஒரு ட்ரீக்கு அடியில். ஸோ அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு ஹுட் ஹவுஸ் மாதிரி இருக்குது, சின்னதாக இருக்குது அந்த ஹுட் ஹவுஸ், அதாவது ட்ரீக்கு அடியில். ஜிமின் இதை பார்த்துட்டு, டே இது நான் தான் ஏற்பாடு பண்ணேன், இது நம்மளோட ஹுட் ஹவுஸ், நமக்கு மட்டுமானது அப்படி சொல்லிவிட்டு அப்படியே அந்த ஹுட் ஹவுஸ்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஜிமினை அப்படியே அங்கே இருக்கிற ஒரு சோஃபாவில் உட்கார வைக்க ஜிமினை உட்காந்துட்டு அந்த வீட்டை அப்படியே பார்க்குறாங்க. அந்த வீடு அவ்வளோ அழகாக இருக்குது, ஃபுல்லாக வுட்டால் பண்ணுது. ஜிமின், டே இந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக சுற்றி பார்த்துக்கிட்டே ஒரே ரூம், ஒரு கிச்சன் அண்டு ஒரு குட்டியான பால்கனி அந்த மாதிரி இருக்குது. ஸோ குட்டியான ரூம் தான், வீடு தான். ஜிமின் அப்படியே பார்த்துக்கிட்டே நேராக அந்த பால்கனி கிட்டே போய் நிற்கிறாங்க. அந்த பால்கனிலேருந்து பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக அந்த மூன் வெளிச்சம் அப்படியே அந்த பால்கனியில் படுது. சுற்றி செடியெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த வீடே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிமின் அப்படியே அந்த பால்கனியில் நின்று அந்த மூணையே பார்த்துட்ருக்க. இப்போ டே அப்படியே வந்து பேக்கப் பண்ணிவிட்டு, என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடம், இந்த மூன், இந்த ரிவரோட சத்தம், நீ நான் மட்டும் தனியாக ஒரு உலகத்துக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கு டே. ஐ லவ் யூ டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே திரும்பி டேவோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ டேவும் லவ் யூ டூடா, இதே மாதிரி லைஃப் லாங் உன்னை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அப்படியே ஜிமினை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே அந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் டீப்பாக போகுது. இப்போ டே அப்படியே ஜிமினை லிஃப்ட் பண்ணி அங்கேயே இருக்கிற ஒரு ரூமுக்கு தான் கூப்பிட்டு வராங்க. அப்படியே கூப்பிட்டு வந்து பெட்டில் லைடாக வச்சுட்டு அப்படியே ஜிமினோட ஷர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறாரு. அவரோட ஷர்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு
அப்படியே ஜிமின் மேலே ஓவராகி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஜிமினும் டேக் ஈக்குவலாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே அந்த கிஸ் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகேடா, இந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டோட இந்த ஒன் ஷாட் முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஹாப்பியாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த எஃப்எஃப் இதை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க அண்ட் நானும் ஹாப்பியாக இந்த எஃப்எஃப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் சீக்கிரமாகவே நியூ எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணிடுறேன்டா. ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி. அண்டு உங்களுக்கு தான் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த எஃப்எஃப்க்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம ஃபேமிலி பெருசாகிட்டே இருக்குது. இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை இந்த எஃப்எஃப்பில் சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த எஃப்எஃப் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலடா. ஃபைனலி இந்த எஃப்எஃப்பை நான் ஹாப்பியாக முடிச்சிட்டேன். நிறைய பேர் வந்து சுகா ஜங்குக்கை சேர்த்து வைங்க, அவங்கள பேரப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்கடா. பட் அது எனக்கு என்னன்னு தெரியல, அவங்கள பேரப் பண்ண தோணலை. ஏன்னா சுகா நிறையா இடத்துல ரியல் லைஃப்பில் ஜங்குக்கு சன் பையன், நான் அவனை வளர்த்ததுனால அப்பாவாக ஒரு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். பட் எனக்கு அப்படி அவங்கள பேரப் பண்ணும்போதெல்லாம் அதுதான் தோணுது. அதனால் மட்டும்தான் நான் அவங்கள பேரப் பண்ணல. நான் வேறு யார் கூட பேரப் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு அது தோணலை மற்றவங்க கூட பேரப் பண்ணேன். ஸோ சாரிடா, நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சுகா ஜேகே பேரப் பண்ணலன்னு சொல்லி அதுக்கு நான் பர்சனலாக சாரி கேட்டுக்கிறேன்டா. அண்டு இந்த எஃப்எஃப் எப்படி இருந்துச்சு, இதில் உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது, அண்டு இது எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் பாட்டும் கொடுக்குறேன்டா. ஓகேவா? சரி, டாட்டா, பபாய்.